பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் வந்து சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ தென்னிந்திய பல்மாநில கூட்டுறவு சங்கங்கள். ஸோ இந்த சங்கத்துலேருந்து தான் வந்து நமக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ சேல்ஸ்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சூப்பர்வைசர்னு 3 விதமான பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்னு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எழுத்து தேர்வு நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி நிறைய பேர் எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து வந்து கைடன்ஸ் வந்து கேட்டே இருக்கும்போது நமக்கு இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நம்ம இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாரத் எக்ஸாம்ஸ் அப்புறம் நம்ம சேனல் ரெண்டுமே வந்து சேர்ந்து இந்த சிம்கோவுக்கான ஃபுல் கைடன்ஸ் அப்படி வந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பார்க்கும்போது எல்லாருமே எல்லா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து இன்டர்வியூக்கான வீடியோ போடுங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய கமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ செப்பரேட்டாக சார் வந்து வீடியோ போடும்போது அதனுடைய கண்டென்ட் தான் நம்மளுமே வந்து சொல்ல போகிறோம். ஸோ சிம்கோ பொறுத்தளவுக்கு என்ன மேபி வந்து உங்களுக்கு என்ன ப்ரெசன்டேஷன் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்கோனுடைய வெப்சைட்லேயே இவங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேவைகள் என்ன, இந்த சிம்கோவை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் உங்களுக்கு கேள்விகள் அப்படின்னு வந்து இடம்பெறும். ஸோ பொதுவான கேள்விகள் பார்க்கும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இப்போ திருச்சி மாவட்டத்துலேருந்து போகிறீங்கன்னா திருச்சி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் யார், திருச்சியில் என்ன வந்து ஃபேமஸ்ஸு, ஸோ அந்த ஃபேமஸான திங்க்குக்கான பேட்டன் ரைட் எப்போ வந்து கிடச்சிது, இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அஸ் யூஸ்வல் இது வந்து நார்மலாக எல்லா இன்டர்வியூலையும் என்னென்ன மாதிரியான கேள்வி கேட்பாலோ அதே தான் அந்த சிம்கோலையும் வந்து கேட்பாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ண போகிற எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிம்கோ பொறுத்தளவுக்கு என்ன பேசிக் நீடு, ஸோ இந்த சிம்கோ நிறுவனம் எப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க, ஸோ இதுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன, சிம்கோனுடைய இது வந்து எப்படி அடுத்த கட்ட டெவலப் ஆக போகுதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த அஃபிஷியல் சிம்கோவுடைய வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்லாஸை கிளிக் பண்ணிங்கனாலே இவங்களை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன், இவங்க கொடுக்குற சர்வீசஸ் என்ன, வேலைவாய்ப்பு தொடர்பு, இந்த டீட்டெயில்ஸ், வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் பாருங்கள். இது இல்லாமல் நமக்கு ஜென்ரலான விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த கூட்டுறவுத்தினுடைய மத்திய அமைச்சர் யார், ஸோ இந்த கூட்டுறவுத்தினுடைய தமிழகத்தினுடைய அமைச்சர் யார், நிதித்துறை அமைச்சர் யார், இந்த மாதிரியான பேசிக் கொஷின்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனாலே உங்களால் ஈஸியாக அந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுக்கு அடுத்த கட்டமாக இன்டர்வியூ வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ சூப்பர்வைசர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து சேல்ஸ்மேன், இந்த 3 போஸ்டிங்ஸ்க்கும் கம்யூனல் வைஸாக ரிசர்வேஷன்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு கம்யூனல் வைஸான இதுபடி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜென்ரல் கேண்டிடேட்னு பார்க்கும்போது நமக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படின்றது வந்து கேட்குறீங்க. ஸோ ஜென்ரலாக உள்ள இன்ஃபர்மேஷன் அது ஒன்று இருக்குது. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் பொறுத்தளவுக்கு பிசி, எம்பிசி கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வாங்கி தான் ஆகணும். ஸோ அது இந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ சப்போஸ் வந்து இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல, நான் இன்றைக்கி தான் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ நாளைக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த அக்னாலஜ்மெண்ட்டு சீட்டும் ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். சப்போஸ் இது வரைக்கும் வந்து வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் கூட வந்து காட்டிக்கலாம். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் இது தான். கூடுதல் தகவல் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்கோ சம்மந்தமான இன்டர்வியூ என்ன அப்படின்ற ப்ராசஸ்லாம் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் கேட்குறதுக்கான கேள்விகள் ரொம்ப ரேர் தான். ஸோ இதிலேயே நீங்கள் வெப்சைட்டில் உள்ள நோட்ஸை வந்து நோட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த இல்லம் தேடி கல்வி, அப்புறம் வந்து மகளிர் பேருந்து, அப்புறம் மகளிருக்கு 1000 ரூபாய்க்கான உரிமை தொகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விகளாக வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம். அது சம்மந்தமான ஸ்கீம்ஸு எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க, எவ்வளோ கோடி கவர்மெண்ட்லேருந்து இதுக்காக ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு போங்க. அதேமாதிரி டே டு டே நியூஸ் பேப்பர், இந்த சிம்கோ இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து டே டு டே நியூஸ் பேப்பர் ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ சிம்கோ அலுவலகத்துக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேயே தான், அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் இந்த டவுன் ஹால் கேம்பஸ்ன்ற சொல்கிற இடம், இந்த சிம்கோ என்ட்ரி நடக்கிற இடம் இருக்குது. அங்கே நீங்கள் போனோடனே உங்களுக்கு ஒரு சேர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேர்ஸில் போய் நீங்கள் அங்கங்கே போய் சிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கேண்டிடேட்டாக வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கேண்டிடேட் கூப்பிடும்போது நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ஸோ ஜென்ஸாக இருந்தீங்கன்னா டக்கின் பண்ணிவிட்டு, ஃபுல் ஹேண்ட்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் பட்டன் வரைக்கும் போட்டுவிட்டு டக்கின் பண்ணிவிட்டு நீட்டாக போங்க இன்டர்வியூக்கு. ஸோ ஹேர் கட் பண்ணிட்டு போங்க, தாடிலாம் வச்சுருந்தீங்கன்னா ஷேவ் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லா இன்டர்வியூ நீங்கள் பண்ணுற விஷயம் தான். அதே தான் சிம்கோலையும் வந்து பண்ண போகிறீங்க. உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு அங்கே உள்ள ஒரு வேல்யூ வந்து இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்து போங்க. கூடுதலாக வந்து இந்த சிம்கோ இன்டர்வியூ நீங்கள் உள்ளார போனவுடனே பேனலில் 2 பேர் இல்லை 3 பேர் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். ஃபஸ்ட்டு க்யூவில் நீங்கள் போகும்போதே ஒரு நபராக உள்ளே அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ பேனல். ஸோ இன்டர்வியூ பேனலில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்துருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 3 செட் காப்பி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3த்துலேயுமே கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சீல் வாங்கணும், சைன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வாங்கிட்டு போயிருங்க மறக்காமல். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 செட்டு காப்பி, அதேமாதிரி ஃபோட்டோஸும் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக உள்ளே போனதுக்கப்புறம் அந்த
சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் கேம்பஸ் அந்த ஸோ அந்த பேனலில் 2 பேர் இருப்பாங்க, இல்லை 3 பேர் இருப்பாங்க. அந்த பேனலில் போனதுக்கப்புறம் அவங்க உட்கார சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து உட்காருங்க. ஸோ அதுக்கு முன்னதாகவே நீங்கள் போன உடனே சேர் இழுத்து போட்டு உட்காந்துட வேணாம். போய் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் உட்காருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உட்காந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்களோ அதை வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத கொஷினாக இருந்தாலும் கூட அதை எப்படியாவது மேக்ஸிமம் கவர் பண்ணி சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். இல்லைனா ஓப்பனாக வந்து எனக்கு இந்த கொஷின் தெரியலன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து சொல்லுவாங்க. அவங்களே கூட அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அவங்களே. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த கட்ட கொஷின்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஒரு 5 or 10 கொஷின்ஸ் கிட்ட வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா யோசித்து என்ன கேட்குறாங்கன்றத ஸ்ட்ரைட்டாக வந்து பதில் சொல்லுங்கள். ஸோ 2 பேர் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் இருக்கலாம், இல்லை வந்து 3 பேருமே லேடிஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பேனல் வந்து நம்ம சிம்கோ தரப்புலேருந்து இந்த செலெக்ஷன் கமிஷன் இருக்குது, அங்கேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஆட்களை வந்து நியமனம் செய்வாங்க. ஸோ அங்கே உள்ள ஆட்கள் ஒரு நாட்களுக்கும் ஷிஃப்ட்டுக்கும் வந்து மாறி மாறி தான் என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் பேட்சில் இருக்கிறவங்க, ஆஃப்டர்நூன் பேட்சில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்கன்றத வெளில வந்து கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வந்து சொல்லுவாங்க. சப்போஸ் அப்படி உங்களால் அந்த இன்டர்வியூஸ் கொஷின்ஸை வந்து கேதர் பண்ண முடியலன்னா விட்டுருங்க. ஸோ என்ன கொஷின் கேட்டாங்கன்னு அவங்கள்ட்ட போய் ப்ரெஷர் பண்ணிவிட்டு நீங்களும் அதே கொஷின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா வேறு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் 10 கொஷினில் ஒரு 3 கொஷின் 2 கொஷின் ரிப்பீட்டாக வந்து இருக்கலாம். அது ஜஸ்ட்டு தெரிஞ்சிட்டுனா ஒரு போல்டாக நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இருந்தாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இதுதான் இந்த இன்டர்வியூ பேனல் பொறுத்தளவுக்கு ஃபுல் வியூ நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதை தாண்டி நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ செலெக்ஷன் ஆனதுக்கு கேண்டிடேட் வந்து 10 days 15 days வந்து அடுத்த கட்ட ஃபைனலிஸ்ட்டு அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நல்லா இன்டர்வியூ ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து எம்டி ரூம் கூட உடனே வந்து அழைச்சிட்டு போய் உங்களை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. ஸோ அது இன்டர்வியூ நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கு உடனே கொடுக்குற ரிசல்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம அதையும் வந்து உள்ளர எம்டி ரூம் போனோடனே அப்பாயின்மெண்ட் கிடச்சிருமான்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களை வந்து நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கின்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இல்லை மொத்தமாக ஆஃப்டர் வந்து போன தடவைலாம் அப்படி தான் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக எல்லா கேண்டிடேட்டையும் அறிமுகப்படுத்தினாலும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்காமல் இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்ஸ்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு போங்க, பத்திரமா கொண்டு வாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். அடுத்தடுத்த வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடைக்கும். இந்த இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு இதுதான் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.